ஒத்தருவாயும் தாரேன் ஒரு உனப்பு தட்டும் தாரேன் ஒத்துக்கிட்டு வாடி ஓட பக்கம் போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மியூசிக்கோட அந்த பாட்டோட வரியோட ட்ரெயிலர் ஸ்டார்ட் ஆகுது. யார்டா நீ? அதுக்கு மாமே என்னமோ பண்ணி வச்சிருக்க. அஜித்தோட கெரியர்ல இன்னைக்கு இவ்வளவு வருஷம் ஆகி இவ்வளவு படங்கள் பண்ணி இப்படி ஒரு ட்ரெய்லரை பார்த்ததே கிடையாது. 2 நிமிஷம் தான். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ட்ரெய்லர் அப்படின்னா பெரிய லெவல்ல இருக்கும். அது நிறைய டைம்லாம் போகும் அப்படிலாம் யோசித்தோம். டீசர் 1.5 நிமிஷம் இருந்தாலும் அது கூட பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்த மாதிரி இருந்தது. எத்தனை டைம் பார்த்தாலும் ட்ரெய்லர் நமக்கு பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. அவ்வளவு விஷயங்கள் படத்துக்குள்ள இருக்கு, ட்ரெய்லர்ல இருக்கு. இந்த பாட்டை வச்சது பெரிய விஷயம். நிறைய பேர் வந்துட்டு இவர் ராஜசுந்தரம் சிம்ரன் நடிச்ச அந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, சோ அந்த ஒரு பாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுல நம்பிக்கையே இல்லை. பட் ரீமிக்ஸ் சாங் ஏதோ ஒண்ணு இருக்கு, என்னன்றது தெரியல நினைச்சிட்டு. ஆனா ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாரு நம்ம யோசிச்சோம். பஞ்சு முட்டாய் சேலை கட்டி நீ வச்சப்பே நினைச்சிருக்கணும் இந்த பாட்டை நீ வச்சிருப்பேன்னு. சோ கண்டிப்பா சூப்பரான ஒரு இடத்துல கண்டிப்பா அஜித் சார் இல்ல, அதுல வந்து அர்ஜுன் தாஸ் தான் இருக்காரு. அவருக்கான பாட்டு தான் அது. அதை ட்ரெய்லர்ல பிளேஸ் பண்ணி கட் பண்ணி கொடுத்தது ஒரு மாபெரும் சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். வேற லெவல்ல இருந்துச்சுங்க. எடுத்தோன்னே வந்துட்டு அர்ஜுன் தாஸ் வந்து நீ பெரிய வில்லன் நினைச்சேன், நீ பெரிய வில்லனா, நான் தான், இது என்னுடைய கேம் அப்படின்றாரு இல்லையா. அது வந்துட்டு வில்லன் படமா இருக்கட்டும், தீனா படமா இருக்கட்டும், மங்காத்தா படமா இருக்கட்டும், பில்லா படமா இருக்கட்டும், பயத்துக்கு பயம் காட்டுறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், எண்ல வந்து சிம்ரன் மேடம் வர்றதா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு இப்ப டீசர்ல வந்து அஜித் சார் மிஷின் சொன்னதை சிம்ரன் மேடம் சொல்றதா இருக்கட்டும், ஓவரால் ஒரு பேக்கேஜா படம் என்னமோ பண்ணி வச்சிருக்க ஆதிக்கு. ஆனா ஏதோ ஒன்று பண்ணிட்ட. இந்த விஷயம் அப்படியே தியேட்டர்ல படத்துல இருந்துச்சு அப்படின்னா 1000 கோடி தான்டா. 1000 கோடி இல்ல, மேலே அடிக்குண்டா. வேற ஒரு சம்பவம் பண்ண போது ட்ரெய்லர் பக்கா பிளாஸ்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற மாதிரி ட்ரெய்லரு. ஸோ வந்துட்டு முக்கியமான ஒரு டயலாக், எனக்காக தம்ம விட்டேன், என் ஒய்ஃபுக்காக சரக்க விட்டேன், என் பையனுக்காக வயலன்ஸ் விட்டேன், ஆனா என் பையனுக்கு ஒண்ணுன்னா மறுபடியும் பண்ணணும்ல, பண்ணுவோம்ல. இது பேசிக்கா ஒரு அப்பாவுக்கான ஒரு குணம். அது வந்து அஜித் சார் பண்ணும்போது ஒவ்வொரு அப்பாவுக்கும் எப்படி இருக்கும். ஆல்ரெடி ஆதிக்கு வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாரு, இது வந்து ஒரு சாதாரண ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்காது, ஒரு எமோஷனல் கலந்த ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட் கலந்த ஒரு படமா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. ஸோ ட்ரெய்லரை ரிவீல் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா பையனுக்காக நல்லபடியா இருக்கணும்னு நினைச்ச ஒரு அப்பா பையனை காப்பாத்துன்றதுக்காக மறுபடியும் நான் அக்லியா மாறுறேன்டா அப்படின்னு ஒரு சம்பவம் பண்ண போறாரு. அதுதான் நடக்க போகுது. படம் பிளாஸ்டா இருக்க போகுது. ட்ரெய்லர் கட் சூப்பர், மியூசிக் சூப்பர். இந்த பாட்டு பிளேஸ் ஆகிற இடத்துல கண்டிப்பா அர்ஜுன் தாஸ் தான் மெயின் வில்லன், அவர் தான் இருக்க போறாரு. அதுவும் தரமா இருக்க போது. நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்துல இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமான வில்லன் ரோல் பண்ண டாக்டர் படத்துல நடிச்சிருந்த ட்வின்ஸா இருக்கட்டும், இன்னொரு நடிகர் ஒரு பேர் எனக்கு தெரியல, சுருட்ட முடி, அவர் வந்து கூட தான் இருக்காரு, அவரா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே நிறைய வில்லன்கள் இருக்காங்க. இந்த பக்கம் பிரசன்னா சுனில் கூட இருக்காங்க. ஒரு பக்கம் சிம்ரன் வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் எண்ட்ல வந்துட்டு போறாங்களா, வாலி படத்தோட ரெஃபரன்ஸ் கொண்டு வராங்களா அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ள இருக்கு. ஸோ ஓவரால் த்ரிஷா செம்மையா இருக்காங்க. அவங்க லுக்வீஸா இருக்கட்டும், அஜித் சாரோட முக்கியமா அஜித் சாரோட எங்கர் வெர்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அமர்கலம் படம், தீனா படத்துல ஒரு ஏகேவை, ஒரு தலை, இன்னைக்கு தான் ஏகே ஒரு தலையை பார்த்துருப்போம்ல, ஒரு அஜித் குமாரை பார்த்துருப்போம்ல, அது அப்படியே வந்துட்டு இங்க டிஐஜிக்குல வேலை இல்லைங்க. அவர் வந்து முடிக்கணும்னு நினைச்சா முடிச்சிருவாரு, உடம்ப குறைச்சாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா 30 வயசு பையன் மாதிரி இருக்காரு. பயங்கரமான ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. படம் வேற மாதிரி தரமா ஒரு சம்பவம் பண்ண போது. ஓவரால் ட்ரெய்லர் போனதே தெரியல. நானும் ஒரு 10 டைம் பார்த்துட்டேன். இதுலயுமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, கதையை ரிவீல் பண்ணவே இல்லை. அவர் வந்து ஒரு இன்டர்வியூல கொடுத்திருந்தாரு, இது வந்து அப்பா பையன் சென்டிமெண்ட், அதுக்காக வந்துட்டு குட்டா இருந்த ஒரு மனுஷன் பேடா மாற போறாரு, அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது அக்லியா மாறுவாரு, இதுதான் படம். ஒரு நல்லவன் வேற வழியே இல்லை, கெட்டவனா மாறிதான் ஆகணும் உங்ககிட்ட, இந்த உலகம் அப்படிதான் நம்மளை எதிர்பார்க்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது எந்த மாதிரியான கதைக்களம், அந்த பையன் வந்துட்டு எதுக்காக அந்த பையன் இது பண்றாங்க, த்ரிஷாவும் அஜித் சாரும் எப்ப இருந்து பழகுனாங்க,
லவ் பண்ணாங்க, மேரேஜ் பண்ணாங்க, அவங்களோட பையனா, இதெல்லாம் வந்து பல கேள்விகள் இதுக்குள்ள இருக்கு. சிம்ரன் எதுக்கு வர்றாங்க, அர்ஜுன் தாஸ் வந்து எதுக்காக வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனா இருக்காரு, இவரோட பேக் ஸ்டோரி என்ன, அந்த சின்ன வயசு போர்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் இருக்கு, அப்ப கரண்ட் போர்ஷன் இருக்கு, இப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இந்த படத்துக்குள்ள இருந்தாலும் ட்ரெய்லர் பக்காவா கட் பண்ணிருக்காங்க. விஜய் வேலுக்குட்டி தரமா கட் பண்ணிருக்காரு, ஆதிக் தரமா பிளான் பண்ணிருக்காரு. ட்ரெய்லர் பக்கா பக்கா பக்கா, சொல்லவே வேணாம், பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டைலாக்ஸ் எல்லாமே செமையா இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து செலக்ட் பண்ணது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா பாட்டை செலக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அந்த பாட்டு என்னது, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அந்த பாட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அது எந்த அளவுக்கு சிங்க் ஆகும், ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற பல கேள்விகள் இருந்தது. இதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு பாட்டு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டிப்பட்டி ராசா படத்துல இருந்து எப்படி போட்டோமோ அதே மாதிரி நாங்க இன்னொரு பாட்டு போடுறோம்டா, ஒத்த ரூபாயும் தாரேன் உனப்பு தொட்டு தாரேன் அப்படின்ற மாதிரி அது கேட்கறதுக்கு ஒரு வைப்பா இருந்தது. ட்ரெய்லருக்கு கரெக்டா ஆப்டா இருந்தது. அஜித் சார் அது பண்ணும்போது வித்தியாசமா இருந்தது. ஸோ வந்து இது ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா மாறிடுச்சு. ஸோ படத்துல அந்த பாட்டு வரும்போது அஜித் சார் இல்லைனாலும் கூட அதை கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து தேர்ட் சிங்கிள் இருக்கு, இன்னைக்கு புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரத்துல 1300 டிக்கெட்டு, 1 மணி நேரம் கூட இல்ல, சாரி 10 நிமிஷத்துல, தப்பா சொல்றேன், 10 நிமிஷத்துல 1300 டிக்கெட்டு, 20 நிமிஷத்துல 3000 டிக்கெட்டு, 1 மணி நேரத்துல 20,000 டிக்கெட் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. பேசிட்டு இருக்க நேரத்துல இன்னும் 5000 டிக்கெட் கூடியிருக்கலாம். ஒரு பெரிய சம்பவம் பண்ண காத்து இருக்கு. கண்டிப்பா அஜித் சாரோட கெரியர்ல ஒரு மாபெரும் சம்பவம் இந்த குட் பேட் அக்லி பண்ணும். ட்ரெய்லர் சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு தரமான சம்பவமா இருக்கும். எத்தனை டைம் பார்த்தாலும் இப்படிதான ட்ரெய்லர் இருக்கணும். மார்க்கான்ட்ரின்ல ஒரு விஷயம் பண்ணியிருந்தார்ல ட்ரெய்லர், அதை விட ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ட்ரெய்லர் பார்த்து திருப்தி. இந்த புக்கிங்ஸ் வந்து அல்ல போது அஜித் சாரோட கெரியர்ல வேற ஒரு சம்பவம் பண்ண போது 1000 கோடி அப்படின்றது நான் கூட வாய்ப்பு கம்மின்னு நினைச்சிட்டே இருந்தேன். இது பார்த்ததுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதே விஷயம் படத்துல இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கும். ஒட்டுமொத்த ரெக்கார்டையும் கிழிச்சு தங்கோட போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல் போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 12th முடிச்சிருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். என்ன படிக்க போறோம், எங்க படிக்க போறோம், எந்த காலேஜ்ல படிச்சா நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், என்ன கோர்ஸ் படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், அரசு உதவித்தொகை நமக்கு கிடைக்குமா, எஜுகேஷன் லோன் வாங்குறது எப்படி, நம்ம இன்ஜினியரிங் படிக்கலாமா, மெடிக்கல் படிக்கலாமா, லா படிக்கலாமா, பார்மசி படிக்கலாமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாமா, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 கேள்விகள் இருக்கும். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே தீர்வு ஸ்ரீ செந்தூர் கல்வி அறக்கட்டளை, ரயில் நிலையம் ரோடு, தேனி. மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஸ்ரீ செந்தூர் கல்வி அறக்கட்டளை வாங்க, உங்களுக்கான கல்லூரியையும் பாடப்பிரிவையும் தேர்ந்தெடுங்க.